காலை வணக்கம். இந்த எஸ்சி/எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு பல்வேறு வழக்குகள் இருக்குது. கொடுக்கக்கூடாத வழக்குகளில் வந்து 482 டைரக்ஷன் டு டிஸ்போஸ் தி பெயில் அப்ளிகேஷன் இமீடியட்லி ஆன் சரண்டரிங் போட்டு வாங்குகிறோம். ஆனால் சில நேரங்களில் வந்து எஸ்சி/எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் வந்து பிரைமா பேசியை பார்த்து அது இல்லைன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு 2-3 வகையான தீர்ப்புகள் இருக்குது. இப்போது ரீசெண்டாக 23/8/2024 உச்சநீதிமன்றம் மிக அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டு வாங்கித்தர வழக்கறிஞர்களுக்கும் நல்ல தீர்ப்பு. அதே நேரத்தில் புகார் தயாரிக்கும் போது எந்த இடத்துல கவனக்குறைவு இருப்பது என்றது உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கும் இந்த தீர்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ஏஆர் 2024 ஏஆர் 2020 சுப்ரீம் கோர்ட் 4557 சுப்ரீம் கோர்ட் 4557 சாஜன் சக்காரியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அண்ட் அனதர் சாஜன் சக்கர் ஸ்டேட் ஆஃப். இதில் என்ன நிறைய ரேஷியோ டெசிடிட்டி கொடுத்து நம்பர் 1 என்ன சொல்கிறேன், இந்த சட்டம் போட்டது என்னென்ன ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து அதை வந்து ஒரு கடுமையான பிரச்சனைக்கு ஆளாக்கி அவங்கள வந்து கீழ்த்தரமாக நடத்துறது, அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறது, அவங்க சொத்தையும் வாழ்க்கையையும் வந்து நாசப்படுத்துகிறத தடுக்கும் நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபு அப்படின்னு சொல்லி ப்ரிவென்ஷன் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பர்பஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து செக்ஷன் 18 அந்த ப்ரொவிஷன் 18 ரெட் வித் 438 ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபு ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் செக்ஷன் 18 வந்து பார் டு ஆன்டிசிபேட்டரி பெயில். ஆனால் அது அப்சல்யூட் பார் கிடையாது. பிரைமா பேசி கேஸ் இல்லைன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 3வது வந்து அவங்க வந்து பிரைமா பேசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது பிரைமா பேசின்றது ஒரு லத்தீன் மொழியை சார்ந்த வார்த்தை. அது வந்து என்னென்னா பார்க்கும்போதே ஏற்படுகிற முதல் அனுமானம், முதல் ஊகம், கம்ப்ளைண்ட்டை படிக்கும்போதே நமக்கு ஆரம்பத்திலே கிடைக்கிற அந்த ஊகம், அந்த உணரும் தன்மை தான் பிரைமா பேசி என்ன முதல் பார்க்கும்போது கிடைக்கிற அந்த இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ பிரைமா பேசி இல்லைன்றதுக்கு அர்த்தம் வந்து கம்ப்ளைண்ட்டை படித்து பார்க்கும்போது அதில் ஒன்றுமே இல்லை, எஸ்சி/எஸ்டி அட்ராசிட்டிஸில் கொண்டு வரக்கூடிய குற்றங்கள் முறையாக இல்லைன்னும் போது அது நோ பிரைமா பேசின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 3(1)R எஸ்சி/எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் ரெட் வித் செக்ஷன் 7(1)D ஆஃப் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்டில் வந்து ஒரு நபரை வந்து அவர் அந்த ஜாதியை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக அவருடைய ஜாதியை பற்றி தரக்குறைவாக பேசுகிறதோ, அவரை வந்து தீண்டாத வகையில் நடத்துகிறதோ, அது இல்லாமல் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதோ, அவருடைய உடல் காயப்படுத்துறது தான் வந்து இதெல்லாம் வருமேன்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸில் வந்து ஒரு யூடியூப் மூலம் ஆன்லைனில் வீடியோவில் ஒரு பத்திரிக்கை நடத்துகிறாரு. அவர் தான் சஜன் சக்காரியா. அவர் வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு ஊழல்களை பற்றி நிறைய தகவல் போட்டதுனால அந்த ஒரு பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ அவர் என்ன பண்ணுறாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இவர் வந்து இதே வேலை இந்த மாதிரிலாம் பொய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து என்னை பற்றி தவறான வதந்திகளெல்லாம் பரப்புறாருலாம் போட்டார். ஆனால் அது போதாது. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஷெட்யூல் காஸ்ட் சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படி, அதனால் வந்து இவர் போடுற குற்றச்சாட்டுகள்லாம் இதர குற்றச்சாட்டுகள் டிஃபமேட்ரி வேர்ட்ஸு, கம்யூனிகேட்டிங், இன்சல்ட்டிங் இதெல்லாம் வந்து எஸ்சி/எஸ்டி அட்ராசிட்டியோடு இணையுதுன்னு சொல்கிறாரு. அது கிடையாது. அது இந்த மாதிரி இவர் எடுக்கிற முடிவு தப்புன்னு சொல்லி வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. கம்ப்ளைண்ட்டை படித்து பார்க்கும்போதே இவருடைய ஜாதிக்கும் சொல்லப்பட்ட புகார்களுக்கும் சம்மந்தங்கள் வருது. அந்த ஜாதியை சேர்ந்த ஒரே காரணத்துக்காக எஸ்சி/எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் மேட் அவுட் ஆகாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழ்கோர்ட்டில் ஸ்பெஷல் கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகுது. டிவிஷன் பெஞ்சு எஸ்சி/எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் வந்து
பெயிலோ ஆன்டிசிபேட்டரி பெயிலோ டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அது அப்பீல் பண்ணும், மறுபடியும் ஸ்பெஷல்லாம் போட முடியாது. அப்போது இது அதனால் அவங்க டிவிஷன் பெஞ்சில் போட்டாங்க, அதுவும் டிஸ்மிஸ் ஆச்சு, சுப்ரீம் கோர்ட்டு கிராண்ட் பண்ணியிருக்கு. இது 2 வகையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெட்செட் போடும்போது டிராஃப்டிங் நல்லா பண்ணியிருக்கணும். 2வது ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுதான் என்னுடைய தகவல். காலை வணக்கம்.